ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னால், நம்ம குச்சி முறுக்கெலாம் பண்ணோம்னாக்கி அதில் கொஞ்சமாட்டு உருளைக்கிழங்கு போட்டு பண்ணணுங்க. உருளைக்கிழங்கு போட்டு பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றணுங்க. ஊற்றுனீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை துருவி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு மாவு எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துடணும். நம்ம இஞ்சிலாம் துருவோம் பாருங்கள், அதில் வச்சு துருவி எடுங்க. துருவியாச்சுங்க. இதில் வந்து தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிடலாங்க. மசாலா சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வரமிளகாத்தூளுங்க, காரத்துக்கு தந்துடி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறமா ஒரு எள்ளு 1 ஸ்பூனுங்க, வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க. ஓமம் போட்டிங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகிரும், வாசனையும் நல்லாயிருக்குங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டிருக்காங்க. 2 கப்பு அரிசி மாவுங்க. அரிசி மாவு 2 கப்பு போட்டாச்சு. இல்லை உப்பு ஆட் பண்ணிடலாம். மாவு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா எண்ணெய்ங்க, நல்லா சூடு பண்ணி எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சூடாக ஊற்றிக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. இதை ஸ்பூன் விட்டு கிண்டிடலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிடலாங்க. மெசரிங் கப்புக்கு 1 கப்பு எடுத்துருக்கேன். நம்ம ஊற்றி பிசைஞ்சிட்டு காணலன்னா எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். ஏன்னா நமக்கு உருளைக்கிழங்கு நமக்கு ஈரப்பதம் நல்லா கிடச்சிருக்கு பாருங்க. எண்ணெயும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தொளிச்சு விரவிடலாம். நல்ல பதமாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஹீட் அதுக்குள்ளே நம்ம புழிஞ்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற வச்ச மாவை நம்ம உள்ளுக்கு போட்டுக்கலாம். மாட்டியாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. பிளேட்டில் ஒட்டாது. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டேன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. முறுக்காவும் நீங்கள் சுற்றலாம், துண்டு முறுக்காவும் போடலாங்க. இந்த மாதிரி முறுக்காட்டு போடணுன்னா இந்த மாதிரி முறுக்கா சுற்றிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கிடச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி முறுக்கு வேணும்னா முறுக்கு சுற்றிக்கிடணுங்க. அது இல்லாட்டி நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி அப்படியே ஒரு கிளாஸ் வச்சு இஞ்சிட்டிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.